ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு பொரியலுங்க, ரைஸு, அடுத்தது குடமிளகா, முள்ளங்கி, வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் கைக்கு அவருக்கு சாப்பிட. அடுத்தது ஊறுகாய், தோசை, சட்னி, சாம்பார். இதுதான் காலையில் இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம வீட்டில் லஞ்சுங்க. ஹர்ஷனுக்கும் காலையில் இது பீட்ரூட் சாதமும் இது நட்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம், பிஸ்கெட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி அவனும். அதனால் இன்றைக்கி கிளைமேட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது. கொஞ்சம் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி. இருந்தோடனே கடை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அது தயிர் சின்னதாக ஒரு இதில் போட்டு இது பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஃப்ரைடே அன்றைக்கி கிருத்திகா வெளியில் போயிட்டா. அதனால் நானே ஃபஸ்ட் டைம் வச்சு அந்த ஸ்டாண்டில் என்னோடய செல்லும் மிஸ் ஆகிடுச்சுங்க. செல்லு வாங்க 2 நாள் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ போட்ட டிலே ஆகிடுச்சு. இனிமேட்டு உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரும். அந்த ஸ்டாண்டில் நானே வச்சு அவள் செல்லில் ட்ரை பண்ணி ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை இதுக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக போட்டிருக்கேங்க. அதை பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் ஏதாவது பிழை இருந்தால் மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அந்த இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது இந்த லஞ்ச் பாக்ஸில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. டவல்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சு அவருக்கு ஆஃபீஸ் அமைச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையலுங்க. காலையிலேருந்து அமாவாசை ஒரே வேலை வீட்டில். காலையில் அர்ச்சனை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. அவனுக்கு தயிர் சாதம், புதினா தொகையில், கேரட் பொரியல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அமிச்சா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி, வெள்ளிக்கிழமை பூஜை வேறு இன்றைக்கி, அதுவும் சேர்ந்துட்டதோட. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு சாம்பார். இன்றைக்கி வெங்காயம், பூண்டு எதுவும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதனால் வெண்டைக்காய் போட்டு சாம்பார். வெறும் தக்காளி பழத்துலேயே அடிக்கடி சாம்பார் வைப்பேன் நான். இன்றைக்கி வெண்டைக்காய் இருக்கிறதுனால வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலான்னு. வெண்டைக்காய் சாம்பார், இந்த வாழைக்காய் பொரியல். இதுதாங்க இன்றைக்கி சிம்பிள் சமையல். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காவை இந்த வெண்டைக்காவோட இந்த கொண்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நறுக்கும்போது ஞாபகம் சொல்றேன் உங்கள்கிட்ட. இதை என்ன செய்யறாங்க, நைட்டே தண்ணியில ஊற போட்டு வச்சிடறாங்கங்க. இதுவும் கொஞ்சம் வெந்தயமும் ஊற போட்டு வைக்கிறாங்க. இது வேஸ்ட், நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுறோம். ஆனா இதுல அவ்வளோ பலன் இருக்குங்க. இதை இதை போட்டு வச்சோம்னா தண்ணியில நைட்டே போட்டு வைக்கிறாங்க. அப்படி தண்ணியில போட்டு வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது அந்த குழகோட பத்தனை இறங்கி காலையில ஆச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா தலையில நல்லா ஹேர் ஃப்ரெஷ் மாதிரி போட்டுக்கிறாங்க. போட்டுவிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊறிட்டு அப்படியே ஷாம்பு போட்டு குளிக்கலாம். இல்லை வெறும் அந்த பிசு பிசு பிடிச்சதுன்னா வெறுமை குளிக்கலாம், இல்லைன்னா ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தலை அப்படியே அவ்வளோ ஷைனிங்கா நல்லா இருக்குங்க. இது நாளடைவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்லி ஹேர் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டன் ஹேர் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படி விரும்புறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கூட செஞ்சு பார்த்துட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க. நானும் இன்னும் செஞ்சு பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த கூலிங், இந்த குழப்பம் அதிக கூலிங் எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால ஒத்துக்காது. அதனால நான் அதெல்லாம் பண்ணிக்கிறதுல. ஆனா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருத்திகா கூட ஒரு தடவை பண்ணியிருக்கா. ஒரே ஒரு தடவை தொடர்ந்து ஒரு 4-5 தடவை பண்ணான்னா அந்த ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டா வழவழப்பா நல்லா மாறுமாங்க. இது தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போடுற இந்த பொருள்ல இவ்வளவு நமக்கு பலன் இருக்கு. எப்பவுமே ஒவ்வொரு காய்கறியிலையும் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி போடுற பாட்டுல தாங்க அவ்வளவு பலன் இருக்கு. கீரை பாத்தீங்கன்னா அந்த கீரை தண்டை கட் பண்ணி நிறைய பேர் எடுத்துருவோம். நானே கூட சமயத்துல அந்த கீரை தண்டை தூக்கி போட்டுருவேன். அந்த கீரை தண்டுல பாத்தீங்கன்னா அதை சூப் வச்சு குடிச்சா அந்த கீரை தண்டு சூப்பு, மிளகு, ஜீரகம், அடுத்தது இது மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அதோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 2 உப்பு போட்டு குடிச்சோம்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியா இருக்குமாங்க. இதுல பிபி நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வாங்க நம்ம சாம்பார் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சாம்பார் ரெசிபி நான் போட்டிருக்கேன். இதுல இப்ப நான் செய்யறதுனால உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால அதை காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்கும் இது ஒரு இதுவா இருக்குமே, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே, நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்றதுக்கோசரம் அரைச்சி விட்ட சாம்பார் இல்லை. இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நம்ம இதுல இன்னைக்கு பிளெயின் சாம்பார் தாங்க வைக்க போறேன். எப்படின்றத உங்களுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தாளிச்சே போட்டுருவோங்க. சில பேர் சாம்பார் புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் போட்டு அந்த காயும் அதிலே போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இது பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கடைசியில தாளிப்பாங்க. நான் தாளிச்சே போட்டுருவேன். எப்படி உங்க சௌரியமோ அப்படி செஞ்சுக்கலாங்க. எல்லாமே நம்மளோட இதுதான், அது நம்மளோட சௌரியம் தான் எல்லாமே. அடுத்தது கடுகு,
கடுகு, 2 வெந்தயம். கடுகு, 2 வெந்தயம் போட்டாச்சு. இது நல்லா வந்து வெடிக்குதுங்க. நல்லா வெடிக்குது. வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த வெண்டைக்காவை இதுல வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா ஒரு வதங்குங்க. ரொம்ப சாம்பார் ஈஸி. இது பேச்சுலர்ஸ்க்கு உள்ள சாம்பார். நீங்க நான் வச்சிருக்கேன், அரைக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேணாம். பேச்சுலர் சமையல் செஞ்சாங்கன்னா ஈஸியா செய்யலாம். அது மாதிரி வேலைக்கு போற பெண்கள் 4-5 பேரா சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி, இந்த மாதிரி தங்கி இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எதுவுமே அரைச்சு விடாம பிளைனா செய்யறது ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, இந்த ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. இது இந்த சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். நீங்க காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இதுல வந்து புளி ஊற போட்டு வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை பாருங்க ஊற போட்டு வச்சிருக்கேன். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி, இங்க பாருங்க, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து புளித்தலைய கரைச்சி ஊத்திக்கணும். அப்போ கிச்சன் வந்து அடிக்கடி சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப வேலை நமக்கு ஈஸிங்க. இந்த கட்டை இது அடியில ஊத்திட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கிச்சன் மாடை வந்து கொஞ்சம் சின்னதுதான், அதனால இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து செய்யும்போது நமக்கு ஈஸியா இருக்கும், கிச்சனும் நீட்டா இருக்கும். சமைச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வேலையும் நமக்கு கிளீன் பண்ற வேலையும் கம்மியா இருக்கும். அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டா கூட நல்லது தாங்க. வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம அதிகமா போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அதுல வெங்காயத்தை நறுக்கி போடுறதோ தண்ணி ஊத்துறதோ இப்படியுமே இருக்கும். அதனால வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுங்க. வேணும்னா அதுக்கப்புறம் டேபிள் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது சாம்பார் வந்து அவ்வளவுதாங்க வேலை. சாம்பார் வேலை தலைக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து வாழைக்காய் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாழைக்காய் எப்பவுமே வந்து அப்படியே கட் பண்ண கூடாதுங்க, தண்ணியில நறுக்கி போடணும். இல்லைன்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி கருப்பாயிடும் வாழைக்காய். அதனால என்ன பண்ணுவோம், தண்ணியில நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். முதல்ல தோலை சீவிக்கணும். இந்த சூப்பர் இருக்கு இல்லையா தோல் சீவுறது. இதனால இது அப்படியே தோல் வந்து நல்லா சீவிக்கணும். இந்த வாழைக்காவும் நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாதுங்க. இந்த வாழைக்காவிலையும் வந்து நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. கொஞ்சம் சர்டைன் ஏஜுக்கு மேல வாயு பிடிப்பு உண்டாகும். சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நிறைய வாழைக்காய் இப்ப எடுத்துக்கலாம். இப்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க போன் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இது வந்து போனை பார்த்தீங்கன்னா போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். எதுவுமே கீழே போடாது. இந்த மனையில வச்சிருந்தீங்கன்னா இந்த பிசுக்கெல்லாம் இந்த கீழே ஒட்டாது உங்களுக்கு. இந்த மனையோட போயிடும். அதை அப்படியே நம்ம இந்த பலகையோட போயிடும். அதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கடைசி வரைக்கும் இந்த பலகை வச்சுட்டே கட் பண்ணுவேன் நான். இப்ப அடுத்தது வந்து இந்த வாழைக்காவை பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, இப்படி நீளமா இப்படி நறுக்கிக்கணும். நான் வந்து வாழைக்காலை எப்போதும் ஒரே மாதிரி செய்ய மாட்டேங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வேன். அது என்னன்னா சில சமயம் பொடியா கட் பண்ணி அப்படியே இது பண்ணி வதக்குவேன். சில சமயம் இந்த மாதிரி நீளமா பாருங்க, கேமரா கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். நீளமா இருக்கா?
இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கணும். ஃபுல்லா கட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வாழைக்காவை இப்படி நீள நீளமா நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். இருங்க கிட்டக்க காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, நீள நீளமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு வச்சுக்கணும். அடுத்தது சாம்பார் இங்க பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க அடுப்புல. சாம்பார் நல்லா கொதிக்குதுங்களா? இந்த சாம்பார் கொதிச்ச உடனே இப்ப காலையிலே வந்து குக்கர்ல சாதமும் இனிமேட்டு இந்த பலகைக்கு வேலை கிடையாது, அதனால அப்படின்ட்டு வச்சிடலாம். அடுத்தது சாம்பார் நல்லா பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மைய வந்து போச்சுங்க. மைய வந்து போச்சு பருப்பு. அதனால வந்து அர்ச்சனைக்கு சாதம் ஊட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வந்து ஒரு கிண்ணத்துல சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா எடுத்து வச்சுப்போம் பருப்பு. அர்ச்சனைக்கு சாதம் விட்டா இதுவே அதிகம்தான், அவளுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அப்படிலாம். அடுத்தது வந்து அந்த விஸ்க வச்சு நல்லா இது பண்ணிக்கணுங்க. நல்லாவே பருப்பு நல்லா மையாவே வெந்து போச்சு, சூப்பரா நல்லா வெந்து போச்சு. அந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இந்த பருப்பை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க நல்லா அந்த விஸ்க வச்சு இப்படி கடையணும். தெரியுதுங்களா? இந்த விஸ்க வச்சு நல்லா கடையணுங்க. கடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கடைஞ்சாச்சு விஸ்க வச்சு. பாத்தீங்கன்னா சாம்பார் அந்த பருப்பு வந்து உருவே தெரியல நமக்கு, அப்படி ஆயிடுச்சு. என்ன போறோங்க, சாம்பார் ரெடி. அடுத்தது வந்து வாழைக்காய் நம்ம வந்து செய்யணும். பாருங்க, கடுகு கொஞ்சம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, கூட தான் இருக்கும், அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். எண்ணெய் அழகா ஒரு 3-4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கணுங்க. அதுல இங்க பாருங்க எவ்வளவு எண்ணெய் நான் விட்டுருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியுதுங்களா? இந்த எண்ணெய் விட்டுக்கணும் 3-4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு. இந்த கரண்டி வாங்குறோம் இல்லையா நம்ம, இந்த கரண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா நானே பல தடவை அந்த தப்பு செஞ்சிருக்கேங்க. என்னன்னா இந்த கரண்டி வாங்கும்போது நானே பல தடவை தப்பு செஞ்சிருக்கேன். இந்த கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இது என்ன சொல்றது, கரண்டி இந்த பிடிக்கிற இடம் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கு லென்த். இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கை இப்படி கிளறும் போது பாத்தீங்கன்னா கை சுடும். இது மாதிரி வாங்கும் போதே கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் இந்த இப்படி பிடிக்கிற இடம் இதை வந்து கொஞ்சம் லென்த்தியா வாங்கினோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து சுடாது. நீட்டா இருக்கிறதுனால சுடாது, ஈஸியா கிளற முடியும். ஏன்னா பிகினர்ஸுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸுங்க. பாத்திரம் வாங்குறதுல கூட ஒண்ணு நம்ம பார்த்து நம்மளுக்கு பயன்படுற வகையில இருக்கணும். அதே சமயத்துல வந்து சின்ன பாத்திரமும் பெரிய பாத்திரமும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குறோம். அதை அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து வந்து நம்ம வந்து கையில சுட்டுக்காம காலில் சுட்டுக்காம நம்ம கஷ்டத்தை கொடுக்காத வகையில அந்த பாத்திரம் இருக்கணும், பயனுள்ளதாகவும் இருக்கணும். அப்படி பார்த்து நம்ம வாங்கணுங்க. வாங்கினாதான் அது நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இங்க பாருங்க நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் செவந்து போச்சு. செவந்து சாம்பார் பொடி, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நானு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி கொஞ்சம், அதுலயே உப்புங்க, கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. அடுத்தது வந்து
இந்த இது இருக்கு இல்லையா, ஏன் அதுல எண்ணெயிலே போடணும்னா அப்பதான் அது என்ன ஆகும், காயில வந்து ஈவனா படியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து பொடி இருக்கும், ஒரு பக்கம் சாம்பார் பொடி இருக்கும், ஒரு படம் உப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால பொதுவாகவே தாளிக்கும் போதே இதை போட்டுருது. இது ஸ்ப்ரே பண்ற ஐட்டத்துக்கெல்லாம் அப்படிதான். அப்படி போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம கிளறி விடும்போது ஈவனா அது வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து அதை கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன். எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. வேணும்னு இதை வந்து என்ன செய்யணும், ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு மூடினாங்க. மூடினா அது தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். முடிச்சிட்டு உங்களுக்கு எப்படின்றத காமிக்கும். எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. வேணும்னு இதை வந்து என்ன செய்யணும், ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு மூடினாங்க. மூடினா அது தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். முடிச்சிட்டு உங்களுக்கு எப்படின்றத முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்ச உடனே கிச்சன் தான் நல்லா நீட் பண்ணி கையோட முடிஞ்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு வந்து தாளிச்சு அதுல வந்து உப்பு காரம் எல்லாம் போட்டு வாழைக்காவும் போட்டு மூடிந்து மட்டும் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அது 2 பக்கமும் ஃப்ரை பண்ண விட்டு திருப்பி திருப்பி ஒரு 5 நிமிஷம் விடணுங்க. விட்டதுக்கு அப்புறம் மேல வந்து நான் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் துருவி போடலாம். கருவேப்பிலையும் தேங்காவும் போட்டிருக்கேன் அது மேல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து கடலை மாவும் தூவுவாங்க. கடலை மாவு தூவினோம்னா அந்த ஃபிங்கர் சிப்ஸ் டேஸ்ட் வரும் அது. அதனால வந்து அதுல வந்து கடலை மாவும் தூவுவாங்க. இதான் இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல். ஆஹ் இது வந்து வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், இன்னைக்கு வந்து ரசம், அப்புறம் தேங்காய் துவையல் ரெசிபி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு இதுல போடலை நான் தேங்காய் துவையல். இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு சமையல். இங்க பாருங்க, கிட்ட கேமரா காமிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.